ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment Season 4 Episode 14 Farewell The 7 Deadly Sins. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நார்த் சைடில் இருக்கிற ஏதோ ஒரு காட்டு பகுதியை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இயற்கையாக சில மான்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுங்களுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம் ஆரம்பிக்குது. ஏன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான இயற்கை சீற்றம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட நடந்துகிட்டு இருக்குது. உயிரில் ஜீவன் உயிரில்லாத ஜீவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அடிக்கப்பட்டு அப்படியே உயிரோட கொல்லப்படுது. அண்ட் ஏகப்பட்ட சேதம் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நடந்துகிட்டு இருக்குது. கிழக்கு பகுதியில் எப்படி ஒரு பக்கம் நடக்குதுன்னா வடக்கு பகுதியில் நிலங்கள் எல்லாமே சரிஞ்சு விழுகுது. மரத்தோட வேர்கள் எல்லாமே அப்படியே அடி வர புடுங்கி அப்படியே எல்லாமே நிலத்துக்கடியில் புதைக்கப்படுது. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மெலியதாசன் சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இலைன்னு கேட்டுட்டு இருக்கிறா. ஆமாம், இது எல்லாத்துக்குமே நம்ம மெலியதாசம் ஒரு பக்கம் காரணம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பவர் அப்புறம் நம்ம மெலியதாஸோட பவர் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்ததுனால அது பவர் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை சரி கட்டுறதுக்காக தான் இந்த எர்த் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா நம்ம மெலியதாஸ் இங்கேருந்து போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே மெலியதாஸ் இங்கேருந்து போய்தான் ஆகணுமா? ஏன்னா அவனை தடுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாதா? எனக்கு நிஜமாலுமே கஷ்டமாக இருக்குது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதா? இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. ஆனால் மெலியதாஸுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு வரணுமா? நீ அவனை தடுக்க போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைன்னு கேட்கும்போது இல்லை, நான் கண்டிப்பாக அவரை தடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பேன் சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு இலைன்னு கேட்கும்போது, நான் எப்போல்லாம் உன்னை இழந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஆக்ரோஷப்படணும், அப்போது அவள் எனக்காக முடிவு எடுப்பார். அந்த மாதிரி முடிவை நான் எப்போவுமே மதிப்பேன். ஸோ அதனால் நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எலிசபெத் மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இலைன்னு கேட்கும்போது, கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா கேப்டன் யார்கிட்டே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார் அப்படின்னு பேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரெண்டு பேரும் என்ன இன்றைக்கி பொறுமையாக வந்துட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே வேட்டையாட போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸ் கூப்பிட்டு இருக்கிறான். நான் சொன்னது எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே இன்றைக்கி நடந்து கேளேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனவே சொல்லி கூட்டிகிட்டு வரான். இன்றைக்கி நான் எல்லாருமே வேட்டைக்கு போகிறது நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எலைன் சிரிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறா. பரவாயில்லையே தங்கச்சி, நீ நல்லா பார்த்துக்கிறிய பேன் அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது, எல்லாம் ஓகே, ஃபர்ஸ்ட் நீ யார் அப்படின்னு பேனுக்கு அடையாளமே தெரியல நம்மளோட கிங்க. எதுக்காக அந்த மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிற அப்படின்னு இங்கே கிங் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ 7 Deadly Sins இருக்கிற எல்லாருமே அவங்க சாப்பாட்டுக்கு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹோலி கிளைடான கில் தண்டர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யுங்க போயிட்டாப்ல. அப்படித்தான் அந்த வேர் செடி எல்லாமே பிடுங்க, தயவு செஞ்சு அந்த பயிர் செடி மட்டும் பிடுங்கி போட்டுறத, பிடுங்கினா உனக்கு கொன்னே போட்டுற அப்படின்னு அந்த மீடிங்கிற போய் திட்டிக்கிட்டு இருக்கும்போது போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறத விட்டு இன்னும் ராஜா மாதிரி கட்ட இட்டுட்டு இருக்கிற அவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளாம் இன்னைக்கு உயிரோட்டே இருக்க முடியாதுன்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. பரவாயில்ல விடுங்க, குழந்தை தானே அப்படிங்கிறாங்க. ஹே குட்டி பையா கில், என்ன நல்லா வேலை சரியாட்டு இருக்குது, சரி பண்ணு நாங்களும் ஒரு வேலையை தான் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மெல்லியதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இவங்களோட எல்லா டெஸ்டினியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நகரத்துக்கு போகிறாங்க. அந்த நகரத்தில் வேர்னி ஆலியா அப்படின்னு ஒரு சரக்கு தேடி போயிருக்கிறாங்க. ஸோ வேர்னி அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தான் இவங்க வந்துருக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பொருட்கள் இவங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே நீங்கள் ரெண்டு பேருமே பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடிங்கிற பேசிக்கிட்டு இருக்கிறான். தம்பி கொஞ்சம் நேரம் கம்மன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிதாசுமே லைட்டாக வைக்க போட்டுட்டு இருக்கிறான். சரி ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு அந்த பையன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது, வாய முடுறா தவளூர் இருந்துக்கிட்டு என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிதாஸ் அடிக்கிறான். எதுக்காக அடிக்கிறீங்க? ஊரில் இருக்கிற எல்லாருமே அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மீடு ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் கிங் பால்ட்ரோட கையில் ஒரு மோதிரம் இருக்குது. இந்த மோதிரத்தை எலிசபெத் தான் எனக்கு கையால் செஞ்சு கொடுத்தா தெரியுமா, அவள் பர்த்டே கிஃப்ட்னால எனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு எங்கள் பாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ அவங்களோட பர்த்டே வரத்துக்கு ரொம்ப நாள் இருக்குதுல்ல, அண்ட் அதுக்கு முன்னாடி எதுக்கு இதை கொடுத்தா? சரி இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு தன்னோட அக்காவான மார்கரெட்டை வெரோனிகா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எலிசபெத் இங்கே வரதுக்குள்ள சில விஷயங்கள் நான் ரெடி பண்ணி ஆகணும், அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காட்டு பகுதிக்குள்ள மீன்கள் மான்கள் ஏகப்பட்ட மிருகங்களை வேலையாடுறதுக்காக நம்ம பசங்க இறங்கிட்டாங்க. ஸோ பேன் அவனோட ஸ்நாச் பவரை பயன்படுத்தி அங்கே இருக்கிற மீன்களை பிடிக்க எஸ்கனார் அங்கே இருக்கிற பெரிய மானை பார்த்து பயப்படுறா. இப்போ நான் அவனை போட்டு அடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கமே அந்த மானை போய் முட்டை. அதுக்கு கோவம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தோத்திக்கிட்டு இருக்குது. இருங்கப்பா நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இவங்களுக்கு தேவையான நான்வெஜ் அதாவது மீட் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டாங்க. ஹேய் டிஎன், எனக்கு தெரிஞ்சு ஃபேரி கிங்கான நானும் ஜெயின் குயினான நீயும் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லை இப்படியெல்லாம் சொல்ல வேணாம், வேறு மாதிரி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு தன்னோட காதலை எப்படி டிஎன் கிட்ட சொல்கிறதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதாவது எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு இங்கே டெஸ்டிங் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸ் கூப்பிடும்போது இருங்கப்பா வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பிசடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹாக் என்னோட காலில் இருக்கிற பாரு கொஞ்சம் தூரத்தில் இரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் ஒரு பக்கம் கத்தும்போது கோத்ருக்கு இதெல்லாம் என்னென்ன வித்தியாசமான கிரியேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி பாட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா நம்ம எல்லாருமே இங்கிறது கிளம்பலாமா அப்படின்னு வெளியே சொல்லும்போது, எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்கிறான். ஏன் மறுபடியும் டேங்க் ஃபுல்லாக வழியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாக சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை நான் ஏற்கனவே போயிட்டேன், இப்போ இங்கே நடந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா 7 Deadly Sins நாம் எப்பவும் போல ஒன்றா இருக்கலாம்ல அப்படின்னு எஸ்கனார் சந்தேகமாக கேட்குறான்.
கேப்டன் என்ன முறைச்சு பார்க்காதீங்க, நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லவே இல்லை, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம டீம்ஸ் எல்லாம் யாருமே மொக்கையானவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 7 deadly sins இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்பவே மந்தமான விஷயங்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே 7 deadly sins. இங்கே கேப்டனுக்கு ஏதோ நடக்குதுன்னு அப்படின்னு அவங்களால கன்ஃபார்மாக சொல்ல முடியுது அப்படின்னு இங்கே பேனு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா எலிசபெத், உன்னோட பையன் அப்புறம் என்னோட பையன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல, உன்னோட பசங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது, ரொம்ப கொடுக்கு முழுக்குன்னு இருப்பாங்களே அப்படின்னு டிஎன் சொல்லிட்டு இருக்கிறா. என்ன அதுக்குள்ளே இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக பேசிகிட்டு இருக்கிற நீயே, அந்த மாதிரில எது பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ ஒரு பிரின்சஸாக இருக்கிறீல, உன்னை நம்ம மெலிதாஸ் கேப்டன் கல்யாணம் பண்ணாரா, அவர் இந்த இடத்துக்கு ராஜாவாயிருவார்ல, ஒருவேளை அவர் நம்ம கேப்டன் இருந்தால் அவர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் அவப்பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா கேப்டன் நம்ம கூட இருப்பாரா இல்லையானே எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அழுதுகிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி எலிசபெத், உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. எனக்கு தெரியும், ஏன்னா மெலிதாஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் மறைஞ்சு போயிடுவான் அப்படின்னு இங்கே எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டா. இவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் கேட்கும்போது எனக்கு அது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நம்ம எலிசபெத் சொல்கிறா. என்னப்பா இப்படி கல்நெஞ்சுக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி நீ சைலண்டாக இருக்கிற, எனக்கெல்லாம் இந்த மாதிரி என் ஆளுக்கு இப்படி ஆச்சுன்னு வச்சுக்க நல்லா அப்படியே நொறுங்கி போயிடுவேன் தெரியுமா, அவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தாலுமே அதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். சரி சொல்லு, நம்ம மெலிதாஸ்க்காக நம்ம எதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அழுதுகிட்டு இருக்கிறா. இல்லை, அது எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா நம்ம மெலிதாஸோட பவர்னால இந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயமுமே தனக்கு தானே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம மெலிதாஸ் இந்த இடத்துல காணாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் அதை ஏதாவது நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கும்போது அதை எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா இந்த விஷயங்களை சில காப்பாற்றுறதுக்காக நான் மெலிதாஸ் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம மெலிதாஸ் காணாமல் போயிடுவான்னு சொன்னோன்னே எங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. எங்கே நீ காணாமல் போயிடுவேன் அப்படின்னு நம்ம கேட்கும் போது நான் திரும்ப டீம் என்ட்ரி எழுத்துக்கே போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி, இந்த விஷயத்தை நீ எலிசபெத் கிட்ட சொன்னையா இல்லையா அப்படின்னு கத்தும் போது இதை நான் சொல்கிறதுக்கு தைரியம் வள வச்சுட்டு தான் போனேன், பட் அவகிட்ட சொல்கிறதுக்கு முடியாமல் நம்ம முகம் சொல்லிச்சுட்டு திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. மெலிதாஸ், நிஜமாலுமே ஒன்று நினச்சி பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கடா, நீ ஒரு சரியான முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களோட வீட்டுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது லியோனஸ் கிங்டம்க்கு. எலிசபெத் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தனியாக வெளியே கொஞ்சம் யோசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே கெல்டா சொன்னதை ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. ஜெல்ரிஸ் எங்க அப்படின்னு கெல்டா கேட்டுட்டு இருக்கும்போது ஜெல்ரிஸ் செத்துட்டான்னு நினைக்கிறேன், அவள் வேற ஒரு உலகத்துக்கு இது போயிருப்பா அப்படின்னு இங்கே மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். அவள் எங்கே போனாலுமே சரி, அவள் இன்னொரு உலகத்துக்கு போனாலுமே சரி, நான் அவனை கன்ஃபார்மாக எப்படியாவது காப்பாற்றி தருவேன் அப்படின்னு கெல்டா சொல்கிறா. உனக்கு இந்த ஃபீலிங் புரியுமில்ல எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது எனக்கு இப்போ ஃபீலிங் நல்லா புரியுது அப்படின்னு எலிசபெத் ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இந்த இடத்துல எல்லாமே செரிமனி இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கிற எல்லாருமே உங்களுக்குள்ள ஒரு செலிப்ரேஷன் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி மெலிதாஸ் கூட சில விஷயங்கள் கேட்கணும். ஒரு அப்பாங்கிற முறையில், இந்த லியோனஸ் கிங்டம்க்கு ராஜாங்கிற முறையில் நீ எலிசபெத்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பால்ட்ரா கேட்கும்போது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாப்புல. ஸோ அதே சமயத்தில் குடிச்ச ஜூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே துப்பிடுறாங்க. எனக்கு தெரியுது, நான் டேரெக்டாகவே உங்ககிட்ட வந்துட்டேன்னு தெரியுது, பட் இருந்தாலுமே என் 2 பொண்ணுங்கிட்ட கேட்டு பார்த்தேன், கெல் தண்டர் மார்க்கெட்டாக கேட்டு பார்த்தேன், அவங்க வேணான்ட்டாங்க. வெரோனிகா கிரியாமோர் இன்னும் சின்ன பசங்க, அவங்களை இந்த இடத்துல இழுத்து விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை. பட் உன்னை பேரை சொல்லும் போதே இங்கே இருக்கிற யாருமே தயங்காமல் எல்லாம் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானுமே உன்னை இந்த ராஜாவாக ஆக்கலான்னு இருக்கிறேன். சரி, உங்களுக்கு முடிவு எப்படி, நீங்கள் எப்படி ஓகேன்னு தான் சொல்லுவீங்க அப்படின்னு இருக்கும்போதே இல்லைப்பா எனக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா நான் மெலிதாஸ் கூட டீமன் வேர்ல்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு எலிசபெத் சொல்கிறா. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அது, நீயே என் கூட டீமன் வேர்ல்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் இங்கே நம்ம எலிசபெத் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன எலிசபெத், நீ உனக்கு இந்த பொருள் போதுமா, ஏன்னா இந்த டீமன் வேர்ல்டில் இந்த பொருளை வச்சுக்கிட்டு நீ வாழ முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏழையும் சொல்லிகிட்டு இருக்கிறா. பரவாயில்ல, நான் போக போகிறது டீமன் வேர்ல்டில், அந்த இடத்துல இருக்கிற பொருளை வச்சு தான் நான் வாழ்ந்தாகணும், அந்த இடத்துல தான் நான் பழகியாகணும், அதனால் எனக்கு இந்த பொருளே போதும் அப்படின்னு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நிஜமாலுமே உனக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா, ஏன்னா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு இங்கே இலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, நானும் தான் உங்களை மிஸ் பண்ணுவேன், ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நான் உங்களை விட்டுட்டு போகும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. உன்னை, எங்கள் அப்பாவை, எங்கள் அக்காவை, அப்புறம் 7 deadly sins, அப்புறம் ஹாக்கு, இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல எனக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்குது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நீ, மெர்லின், டிஎன், இவங்க 3 பேரையும் விட்டு பிரிகிறது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அப்படின்ட்டு இருக்கும்போது போதும், இதுக்கு மேலே நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ எடுத்த முடிவு எப்போவுமே உனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீ சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்துருக்கிற. உனக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்பப்போ நீ வந்து எங்களை கூட பார்த்துக்கலாம், இல்லைனா நாங்கள் கூட வருவோம், நீ எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை, உன் முடிவு சரியான முடிவு தான், நாங்கள் எப்போயுமே உன்னோட முடிவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம மெலிதாஸ் கிட்ட அவனோட 7 deadly sins ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே கூடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கேப்டன், நிஜமாலுமே நீங்கள் அங்கே போகிறது எனக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம மெலிதாஸ் இங்கே இருக்கிற சக்திக்கு இந்த உலகம் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஆனால் அவர் அந்த பக்கம் போய் தான் ஆகணும், நமக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுக்காக எலிசபெத் என்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கிறேன், எனக்கு சுத்தமாக புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் யோசிக்கிட்டு இருக்கிறா. என்னமாச்சு, நீ நிறமலுமே டீமன் வேர்ல்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு பால்ட்ரா கேட்கும்போது மெலிதாஸுமே அந்த
அந்த விஷயத்த மறுக்கிறான். எதுக்காக நீ அங்கே வரணும், நீ அங்கே வரவே தேவையில்லை அப்படின்னு எலிசபெத் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, நான் வந்ததை தீருவேன், என் முடிவு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்துமே அவளோட முடிவு சொல்லிட்டா. அப்பேற்பட்ட முகத்தை வச்சுக்கிட்டு அவள் முடிவை சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. எனக்கு அந்த முகத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன பேசணும்னு ஒன்றுமே தெரியல, அதனால தானே சைலண்டாக இருந்துக்கிட்டு அப்படின்னு டிஎன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி, அவளுக்கு இருக்கிற காதல் நம்மளை விட பெருசு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அங்கே போகிறோம்ல என்னமோ. சரி மெலியதாஸ், இந்த இடத்துல நீ எதையுமே மிஸ் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு பேன் கேட்கும்போது, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன், ஏன்னா என்னோட குழந்தையும் பேனோட குழந்தையும் ஒன்றா சண்டை போடுறதை நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா எங்களோட குழந்தை உங்க கூட சண்டை போட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கிங் டிஎன் 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு சைலண்டாக இருந்துட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணுவேன், டன்ஸ் ஆஃப் விஷயத்தை நான் இங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் இங்கே இருந்தால் இந்த உலகத்துக்கு ரொம்பவே மோசமான எல்லாமே வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ரொம்பவே மோசமான ஒருத்தன், ஏன்னா என்னோட காதலை காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் இந்த விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாக்ரிஃபைஸை நான் என்றைக்குமே வீணாக்க மாட்டேன், அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே மோசமான ஆள், என் தம்பியோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என் தம்பியுமே கொண்டுட்டு என் காதலியை காப்பாற்றிருக்கிறேன், நான் ரொம்பவே கேவலமான ஆள் அப்படின்ட்டு இருக்கும்போதே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கேவலமான ஆள்னா எப்படி எலிசபெத் உங்களா பார்த்துருப்பா, நீங்கள் ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட் தெரியுமா, நீங்கள் இல்லைன்னா நாங்களே யாரையுமே உயிரோடு இருந்திருக்க முடியாது, கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸ் எல்லாருமே பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னோட முடிவு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் மெலியதாஸ், ஏன்னா உன்னால தான் நாங்கள் எல்லாருமே உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு கிங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். சத்தியமாலும் நீங்கள் எல்லாருமே இல்லைன்னா என்னால் திரும்ப இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது, பழைய மெலியதாஸை இருந்திருக்க முடியாது, அதுக்கு எல்லாருமே நான் உங்களுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு மெலியதாஸ் சொல்லும் போது அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா மெலியதாஸ் இவனை விட்டு பிரிய போகிறாங்கல்ல, அதனால இங்கே இருக்கிற ஒருத்தரமே பார்த்தீங்கன்னா மெலியதாஸை பிரியற அப்படிங்கிற ஒரு நிலைமையில அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் திரும்ப ஊருக்கு, அதாவது டீமன் வேர்ல்டுக்கு போகிறதுக்காக ஒரு பெரிய போர்ட்டலை பார்த்தீங்கன்னா நம்ம மெர்லின் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறா. நல்லா வசமான இடம் பார்த்து தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு எது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, இதுதான் டீமன் வேர்ல்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்ட்டல், அதனால தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சு அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா, டீமன் வேர்ல்டில் சந்தோஷமோட வாழ்க்கை வாழ அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அப்பா பொண்ணுங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சரி ஹாக், நீ வேணா எங்க கூட வரையா, டீமன் வேர்ல்டு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு இங்கே ஹாக் நம்ம மெலியதாஸ் கூப்பிடும் போதே, நானும் வரேன், ஏன்னா எங்கள் அண்ணனோட உடம்புக்கு இறுதி சடங்கு நான் பண்ணும்ல, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு நானும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. சரி எலிசபெத், நானும் உன்னோட போய் பிரிஞ்சிருவேன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் டிஎனுமே அழுதுகிட்டு வந்துருக்கிறா. என்னை மன்னிச்சிரு, ஏன்னா நான் உன்னை போன தடவை கல் நெஞ்சக்காரின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதியில் எனக்கு அதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ என்னை ஹேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் அழுதுகிட்டே இருக்கும்போது, டிஎன் நான் உன்னை என்றைக்குமே வெறுக்க மாட்டேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் எப்படி ஒன்று வெறுப்பேன், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் பேசிக்கிட்டே இருக்கிறா. ஸோ அப்படியே பேசிக்கிட்டு கை விட்டுட்டு போகும்போது எலிசபெத் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எலிசபெத் அவள் பாட்டுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறா. ஸோ தன்னோட அப்பா, வெரோனிகா, மார்கரெட்டா, தன்னோட அக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூப்பிடும்போது நம்ம எலிசபெத் எதுவுமே பார்க்காம அவன் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறா. நான் இப்போ திரும்பி பார்த்தா மறுபடியும் அழுதுருவேன், ஏன்னா என்னோட முடிவை நான் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டேன், எனக்கான முடிவு இது தான், நான் மெலியதாஸ் கூட நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன், இப்போ இந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டா எனக்கான ஒரு புது வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மெலியதாஸ் நீ நான் சேர்ந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கூப்பிட்டுட்டு இருக்கிறா. சரி அப்படின்னா நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்ப்பா, எல்லாருமே பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் சொல்லும் போதே ஒரு பெரிய பாறை வந்து எலிசபெத் மேலே விழுகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வாயை புழகிறாங்க. இன்னொரு பக்கம் எலிசபெத்தை பார்த்தா தெரியுது, அந்த பாறைக்கு நடுவில் எலிசபெத் வச்சிருந்த பேக் முதற்கொண்டு எல்லாமே நசுங்கி அப்படியே ரத்தம் தெரிச்சு கிடக்குது. எலிசபெத் அப்படின்னு மெலியதாஸ் கத்துறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.